பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், தொடர்ச்சியாக நம்ம 2 தரப்புலேருந்தும் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட போது அதற்கு பிந்தைய காலங்களில் மக்களுடைய வருகை எப்படி இருந்தது, அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது. இப்போ அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படுவதற்கு முன்பே இது போன்ற பல விவாதங்களை நடத்தியிருந்தோம். இதை அரசு உரிய நேரத்தில் திறக்கிறதா அல்லது திறப்பதற்கு முன்பு உரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று. இப்போ அதற்கான ஒட்டுமொத்த சாட்சியாக தான் நம்ம இந்த 2 நாட்கள் பார்க்க முடியுது இல்லையா? இது அரசினுடைய சரியான திட்டமிடல் இல்லையா, அல்லது திட்டமிடல் இருந்தும் நிர்வாக திறமையின்மையுடைய சாட்சியா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால் சரியான திட்டமிடல் இல்லை என்று சொல்ல மாட்டேன், தவறான திட்டமிடல் இருக்கிறது. இரண்டையும் வித்தியாசம் இருக்குது. சரியாக திட்டமிடவில்லை என்பது ஒன்று, தவறாக திட்டமிடப்பட்டுள்ளது என்பது ஒன்று. நான் இரண்டாவது தான் எடுத்துப்பேன். இது தவறாகத்தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது 2 காரணங்களுக்காக. நான் ஒரு கேள்வி இப்போ எத்தனை பேர் விவாதிச்சிருக்கோங்க, ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன். இப்போது கிளாம்பாக்கம் என்கிற ஒரு புதிய பேருந்து நிலையத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள். சென்னை மாநிலத்தை ஏறத்தாழ 30-40 கிலோமீட்டர் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நான் ஒரு வேலை பொறுப்பில் இருந்திருந்தால், ஒரு வேலை புரட்சித் தலைவி அம்மையார் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் முதல்ல தனியார் பேருந்துகள் அங்கே கொண்டு போகல? அரசு பேருந்துகள் இங்கே இருக்கட்டும். இப்போ தலைகீழாக நடந்துருக்கு பாருங்களேன். அரசு பேருந்துகள் இங்கேயே இருக்கட்டும். டு ஸ்டார்ட் வித் எல்லா தனியார் ஆம்னி பேருந்துகளும் அங்கே இருந்தாலும் கிளம்பும். அரசு பேருந்துகள் எப்போதும் போல் இங்கேருந்து கிளம்பும். அப்படி மாற்றிருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அது என்ன, இதெல்லாம் தனியார் பேருந்துகள் எப்போதும் போல் அங்கேருந்தே கிளம்பும். அங்கேருந்து மட்டும் இல்லை, தனியார் பேருந்துகள் 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருவொற்றியூரிலிருந்து, புரசைவாக்கத்திலிருந்து, அடையாறிலிருந்து, தீநகர்லேருந்து, எழும்பூரிலிருந்து, அதாவது பயணிகளுக்கு எங்கெங்கெல்லாம் மிகவும் வசதியாக இருக்குமோ அங்கெங்கேருந்தெல்லாம் கிளம்பும். ஆனால் அரசு பேருந்துகள் மட்டும் அத்தனை நேராக கூட கிளம்பாக்கத்தே கிளம்பும். அந்த கொள்கை மாறுபாடு தெரிகிறதா உங்களுக்கு? அது அரசு பேருந்துகளுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் மிகவும் இன்னல் பட்டு தான் வரணும். ஆனால் தனியார் பேருந்துகளை நீங்கள் சொகுசாக எங்கே வேண்டுமானாலும் ஏறிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது எது மாதிரியான கொள்கையை மாற்றும் யோசிச்சு பாருங்களேன். அப்போது இங்கேயே ஒரு முன்னோக்கம் புரிஞ்சிருக்குமே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு வருஷமே ஆகஸ்ட் 15 ஜனவரி 15 வரையில் இருக்கக்கூடிய அந்த 5 மாதங்கள் தான் ஒரே நாளில் மக்கள் கூட்டமாக வெளியூர் செல்வது. இப்போ அடுத்து நீங்கள் இப்போ கோடை விடுமுறை வரும்னு வச்சுக்கலாம், அத்தனை பேர் ஒரே நாள் போக போகிறதில்ல. வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு சமயங்களில் போகக்கூடியவங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஜனவரி 15 ஏதோ ஒரு 6 முக்கியமான நாட்கள் வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி இருக்குது, ஆயுத பூஜை இருக்குது, தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, ஆங்கில புத்தாண்டு நாள் இருக்கிறது, பொங்கல் இருக்கிறது. 6 முக்கியமான நாட்கள் இருக்கின்றன. இந்த 6 முக்கியமான நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் கிளம்புகிறார்கள். உண்டா இல்லையா? அப்போது இத்தனையும் ஆகிவிட்டது. இப்போ பொங்கல் தான் இருக்குது. இதன் பிறகு அதை ஏன் வைத்துக்கொள்ளக்கூடாது? இத்தனையும் முடிஞ்சு வச்சுப்போம். இப்போது பொங்கல் சமயத்தில் ஏன் இதை மாற்றணும்? நம்ம திரும்ப தான் கேட்டுட்ருக்கோம். தி டைமிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் அ டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் வெரி குரூஷியல். நினைக்கிறேன் நீங்கள் மாற்றுகிறீர்கள் இல்லையா? இதற்கு பிறகு நீங்கள் மாற்றினால் இது மிகப்பெரிய அளவில் மக்கள் சங்கடத்துக்குள்ளாக இருக்க மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, மீண்டும் நான் கேட்கிறேன், அது ஏன் நீங்கள் தனியார் பேருந்துகள் முதல்ல அங்கே கொண்டு போகல? அவங்க அங்கேருந்து தொடங்கட்டுமே. நீங்கள் என்னென்னா, தனியார் பேருந்துக்கான அந்த கட்டணம் மிக நிச்சயமாக குறைய போவதில்லை. நீங்கள் கோயம்பேடு இருந்தாலும், நீங்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்தாலும் அநேகம் பெரிய அளவில் கட்டணம் குறைய போவதில்லை. அவர்களுக்கு நீங்கள் ஏன் முதல்ல அங்கே கொண்டு போய்ட்டு கட்டணத்தை குறைத்து அங்கேருந்து தொடங்குங்கள்ன்றது ஏன் சொல்லலை? அப்போது தனியார் பேருந்துகளுக்கு வேறு ஒரு வசதி செய்து தரப்படுகிறது, அரசு பேருந்துகளுக்கு வேறு ஒன்று. இப்போது நான் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் திருவொற்றியூரில் இருக்கேன். நான் அரசு பேருந்தில் தான் பயணிக்க வேண்டும்னு சொன்னால் தனியாக நான் ஒரு 50 கிலோமீட்டர் இங்கேருந்து பயணித்து அங்கே செல்ல வேண்டும். அங்கே இருக்கிற அத்தனை வசதி குறைவுகளும் நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதன் பிறகு தான் நான் அரசு பேருந்துக்கு வரணும். அப்படியே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு ஒரு வைராகியம் இருந்தால், ஒரு மன உறுதி இருந்தால், இத்தனை இன்னலைகளையும் எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், குடும்ப குட்டியோடு அத்தனை பேர் வரக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் ஏற்றிட்டு அங்கே போகிற தயாராக இருந்தீங்கன்னா அரசு பேருந்துக்கு வாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எப்பவும் போல செல்ல வேண்டும் இல்லை, தனியார் பேருந்துக்கு போகுங்கள் என்று பொதுமக்களை தள்ளிவிடுகிற ஒரு செயலாக இது இருக்கிறதா இல்லையா? என்னோட கேள்வி அது அப்படி இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அப்போது இதற்கு பின்னால் ஒரு சரியான திட்டமிடல் இல்லை என்று சொல்ல மாட்டேன், வேண்டுமென்றே வேறு ஏதோ ஒரு நோக்கத்துடன் தவறான திட்டமிடல் இருந்திருக்குது என்று எனக்கு தோன்றுகிறது தனிப்பட்ட முறையில். நான் பொதுவாக நம்ம அரசுக்கு எதிராக பேசுவதே இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு தோற்றம் வருகிறதா இல்லையா நீங்களே சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் பார்க்குற வரையில் இளைஞர்கள் பல பேருக்கு நமக்கே தெரியும், அவர்கள் நீண்ட தூரம் நடப்பதற்கோ அல்லது சுமையை தூக்கிக்கொள்வதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ணுறீங்க, இளைஞர்கள் எல்லாரையும் நீங்கள் திட்டமிட்ட தனியார் பேருந்துகள் பக்கம் தள்ளிவிடுகிறீர்கள் இல்லையா? யார் இப்போ அரசு பேருந்துகள் வருவாங்க? அதிகமாக செலவு செய்ய முடியாதவர்கள், குடும்பத்தோடு செல்கிறவர்கள். ஒரு 5 பேர் 6 பேர் இங்கே தனியார் பேருந்தில் போகிறத விட அதில் பாதி கட்டத்தில் அரசு பேருந்தில் போக முடியும்னா அவங்க தான் இங்கே வர போகிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. ஏற்கனவே போக்குவரத்துறைக்கு பல்வேறு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வாபஸ் கூட இப்போ மீண்டும் தனியாருக்கு தான் அவங்க செல்கிற மாதிரி அரசே வழிவகுப்பு இப்போ நடந்திருக்கா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இப்போது தென் மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும்னு சொன்னால் அவர்கள் தனியார் பேருந்து சொல்வதற்கும் அரசு பேருந்து சொல்வதற்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். தனியார் பேருந்தில் இவர்கள் இங்கேருந்து ஒரு கட்டணம் கொடுத்தாங்க செல்வர், அதே கட்டணத்தில் அவங்க போயிட்டு திரும்பி வந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது அவர்களைத்தான் நீங்கள் இன்னலுக்கு உண்ணாக்குகிறீர்கள்.
அதனால் இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து இந்த வசதி எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் சாமானியராக இருக்கிறீர்களா, நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கிறீர்களா, நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா, இன்னும் அதிகமாக கஷ்டப்படுங்க தப்பு இல்லை. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப உல்லாசமாக இருக்கிறீர்களா, உங்களுக்காக எங்கே வேண்டுமானாலும் தனியார் பேருந்து அங்கேயே இருக்கும், மதிய கட்டணம் கொடுத்து சொகுசாக சென்று வாருங்கள். இது உண்டா இல்லையா? இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லலை, நான் நேராக பார்க்குறத சொல்கிறேன். நான் அப்படி தான் இருக்குது. அப்போது என்னால் இங்கேருந்து 5,000 ரூபாய் 6,000 கொடுத்து என்னால் தனியார் பேருந்தில் போக முடியல, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கேயாவது இடத்துல இருக்கும். இல்லை நீங்கள் வெறும் 500 ரூபா 600 ரூபா போகணுன்னா கஷ்டப்படுங்க, தப்பு இல்லை. அப்போ இது எந்த மாதிரி ஒரு கொள்கை பாருங்களேன், இந்த நோக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போது பொங்கல் என்பது ஒரு சாமானியர்களுக்கான பண்டிகை என்று வருகிற போது சாமானியர்களை அலைக்கழிக்க வைப்பது என்பது கொள்கையாக இருக்கிறது இல்லையா? இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி இருந்ததுன்னா குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு. அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த பொங்கல் சமயத்தில் 2-3 விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம். ஒன்று, பொங்கலுக்கு பிறகு இது தள்ளி வைத்திருக்கலாம். அதுக்கு முன்னதாக இலவசமாக ஏன் செய்யணும், அதான் எல்லாமே கேட்டாங்க நண்பர்கள்லாம். அது ஒன்று. 2வது, சரி அப்படி தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் கொண்டு போகிறீங்க வச்சுக்கலாம், ஏன் தனியார் பேருந்துக்கு அதே கட்டளை எங்கள் பிறப்பிக்கவில்லை, அதே உத்தரவு ஏன் அவர்களுக்கு தரப்படவில்லை இல்லையா? முன்னே எப்படி இருந்தது, ஒரு வேளை தனியார் பேருந்து கிடைக்கணும்னா அரசு பேருந்துக்கு வரலாம், அரசு பேருந்து ஃபுல்லாகிடுச்சு, அதனால் இங்கேருந்து தனியார் பேருந்து போகணும், எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது. இப்போ 2ஐயும் பிரித்து விட்டுருக்கு. அப்படியே என்ன அர்த்தம், நீங்கள் தனியார் பேருந்துக்கு தான் வரணும், அரசு பேருந்து அங்கே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே இது, சரியா? அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? விவாதமே தேவையில்லையே. அப்போ சாமானியர்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக இது இல்லை. ஏன் 2ம் கொண்டு போகவில்லை? சரி, 2வது, சரி கொண்டு போயிட்டீங்க, அரசுக்கு சாதகமாக இது இல்லைங்கிறது புரியுது. அப்போ குறைந்தபட்சம் மினி பஸ்ஸெலாம் இயக்கிருக்கலாமே, இந்த பொங்கல் முடிகிற வரைக்குமாவது அந்தந்த பகுதியிலேருந்து மினி பஸ். என்ன கேட்டால் அது வந்து இலவசமாக கொண்டு போகலாம். இலவசமாக எல்லோரும் நீங்கள் வாருங்கள், 24 மணி நேரமும் இருக்கும், 24/7 மினி பேருந்துகள் எல்லா இடங்கள்லேருந்து இயங்கும். உங்கள் நேரே கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் உங்கள் பேருந்து பக்கத்தில் கொண்டு நிறுத்துன்னு சொல்வதற்கு அந்த வசதியை ஏன் செய்து தர முடியவில்லை? சார், அதான் சார் கேள்வியும் கூட. இப்போ ஏற்கனவே பல திட்டங்களில் திமுகவுடைய தோல்வி நம்ம பார்த்துட்ருக்கோம், விவாதங்களை கூட நம்ம முன்னெடுத்திருக்கோம். ஆனாலும் கூட இது போன்ற பிரச்சனைகளில் ஏன் ஒரு அரசனுடைய கட்டமைப்பு செயலோட மறுக்கிறது? இப்போ நேற்றே கூட்டங்கள், இன்றைக்கி அதை சரி பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க. நேற்றைய கூட்டங்கள் அனைத்து சேனல்களுமே அது மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பியிருக்காங்க. இன்றைக்கும் மக்கள் கூட்டமாக 2 பேருந்து நிலையங்களே காத்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்காவது அட்லீஸ்ட் ஒரு அதிகாரிகள் போய் முறையான பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும். பேருந்துகள் இருக்கிறது, ஓட்டுநர்களும் இருக்காங்க, ஆனால் எப்போ இயக்குவாங்கன்றது எங்களுக்கு தெரியல, நாங்கள் எப்போ ஊருக்கு போவோம்னே தெரியலன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஏன் இவ்வளவு ஒரு கவனக்குறைவு, ஒரு நிர்வாக இன்மை, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தான் சார். அரசியலுக்குள்ளே போகாமல் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நீங்கள் சாமானியர்களுடைய பிரச்சனைகளை இணக்கமாக அணுகுகிற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அது இல்லை. அதிகாரிகள் அவர்களுடைய திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசு ஏதோ திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 திட்டங்களுமே சாமானியர்களுக்கு இணக்கமாக செல்வதாக இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? அரசு அதிகாரிகளைப் போலவே யோசிக்கிறார்கள். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்ல மற்ற பிறர்களோ அவர் தங்களுக்கு வேண்டிய வாக்கு வங்கிகளை மட்டுமே யோசித்துக் கொண்டு எப்படி வாக்கு பெறலாம் மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது பொதுமக்கள் அவதி வருகிறார்களே, அவங்களுக்கு என்ன வசதி செய்து தர வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் சிந்திக்கிறவர்கள் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. இதை நான் மீண்டும் சொல்லுவேன், குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, இதை சரி செய்திருக்கலாமே. இப்போ நீங்கள் கேட்குறது தான், அப்போ ஏன் செய்யவில்லை? இப்போ சாமானியர்களை பாதிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருகிறோம். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அதை எளிதாக செய்ய முடியும், யாரையானு ஏதோ ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்துருக்கோம்ல, ஏதேனும் ஒரு மட்டத்தில் குறைந்தபட்சம் டெப்போ மேனேஜர் லெவலே அதை யோசிச்சு பார்த்துருக்கோம்ல. அது கூட இல்லையே. அரசாங்கம் சொல்லிவிட்டது எல்லோரும் அங்கே போய்விடுங்க, அவ்வளோதான், அடுத்த நாளே கிளம்பாக்கு போய்விட்டது. அப்படின்னா அடுத்த நாள் அதாவது முதல் நாள் இரவு கோயம்பேட்டிலேருந்து சொகுசாக வந்து அரசு பேருந்து பிடிக்கிற ஒருவர் மறுநாள் காலையிலேருந்து இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி சென்று அங்கே செல்வணும்னா அப்படி என்ன ஏன் எதுக்காக பண்ணுறீங்க? நேரடியாக அது ஒரு துன்புறுத்தல் தானே. அந்த துன்புறுத்தலுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? அந்த துன்புறுத்தலை நீக்குவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? அப்படி பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை. சரி, அதனால நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகிறோம், நீங்கள் தனியார் பேருந்துகளுக்கு செய்து தந்திருக்கிற அந்த வசதியை அரசு பேருந்துகளுக்கு மறுத்து இருக்கிறீர்கள். இது சாமானியர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். பாஸ்கரன் கிருஷ்ணன் சார், முதல்ல ஒரு கருத்தை முக்கியமாக முன் வச்சுங்க. தனியார் பேருந்துகளை ட்ரையல் பேசிக்ஸில் நீங்கள் வச்சிருக்கலாமே. பொன் வில்சன் சார் கூட அதான் சொன்னார், ஒரு 6 மந்த் பீரியடில் வந்து நீங்கள் வச்சிருந்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அதான் கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட. அப்படி ஒரு ட்ரையல் பேசிக்ஸில் பார்த்துருந்தா கூட மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, சரி ஓகே, இப்போ அரசு பேருந்து இயக்கும்போது நம்ம இதை நிவர்த்தி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எந்த ஒரு ட்ரையலுமே இல்லாமல் இவ்வளவு அவசரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டாங்க. சரி, திட்டத்தை செயல்படுத்திட்டீங்க, மக்கள் படாத பாடுபடுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தனியார் மயத்தை மத்திய அரசு செஞ்சால் எதிர்க்கக்கூடிய திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டில் தனியார் மயத்தை மட்டும்தான் ஊக்குவித்துட்டு வருகிறாங்க. உங்களுடைய பார்வை? 2-3 குறிப்புகள் நாம் சொல்லியே ஆகணும், முக்கியமான 2-3 கருத்துக்கள். இப்போது நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், பேருந்தில் பெங்களூர் போகிறீங்க, பெங்களூருக்கே போவீங்க, சரிங்களா? பெங்களூர் போய் இறங்குவீங்க. ஹைதராபாத் போனீங்கன்னா ஹைதராபாத்தில் போய் இறங்குவீங்க. இங்கே திருவனந்தபுரம் போய் பாருங்கள், பேருந்தில் திருவனந்தபுரத்தில் போய் இறங்குவீங்க. ஆனால் நீங்கள் மதுரையிலேருந்தோ திருச்சியிலேருந்தோ திருநெல்வேலியிலேருந்தோ சென்னை வருவதாங்களே, சென்னையில் இறங்க மாட்டீங்க.
சென்னைக்கு அதுக்கு 50 கிலோமீட்டர் வெளியே தான் இறங்குவீங்க. இது எப்படி ஒரு 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 நகைச்சுவையாக இருக்குது பாருங்களேன். அப்படி என்ன வெளியூர் பேருந்துகள் உள்ளே வர முடியாத அளவுக்கு திக்குமுக்காடி போயிரு ஒரு சாலையை அமைத்து கொண்டு நீங்கள் சென்னை மாநகரை வளர்க்க போகிறீர்கள்? யோசிச்சு பாருங்களேன். வேறு எங்கேயுமே அது மாதிரி இல்லை. இரண்டாவது மிக முக்கியமானது, இவங்க என்ன சொல்கிறாங்க, தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய இந்த பேருந்து ஏன் மாற்றுறோம் அப்படின்னா போக்குவரத்து இடையூறு இருக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தென் மாவட்டம் போகக்கூடிய எல்லா பேருந்துகளுமே மதுரை வயலேருந்து அவுட்டர் ரிங்களோட போகுது. அவுட்டர் ரிங்களோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே போக்குவரத்து இடையில இல்லை. இவங்க எளிதில் போகக்கூடியது 2 இடங்கள் தான் உண்டு. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேருந்து மதுரை வயல் வரைக்கும் போகக்கூடிய 3 கிலோமீட்டர். அப்புறம் பெருங்குளத்திலேருந்து இப்போ கூட கிளம்பாக்கம் வரைக்கும் போகக்கூடிய அந்த 3 கிலோமீட்டர். இவ்வளோ தான். இதே உங்களால் சரி செய்ய முடியுமா முடியாது? யோசிச்சு பாருங்களேன். மிக நிச்சயமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட்டு இப்போது தனியார் பேருந்துகள் எப்படி போகுதுன்னா அவுட்டர் ரிங்களோட போகிறதில்ல. கோயம்பேடு வடபழனி வழியாக கிண்டி வழியாக நகரத்துக்குள்ளே போய்கிறது. மாநகரத்துக்குள்ளே போகக்கூடிய பேருந்துகளை அனுமதிக்கிறீர்கள். ஆனால் மாநகரத்துக்கு வெளியே அவுட்டர் ரிங்கில் போகக்கூடிய அந்த பேருந்துகளால் உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் வரும்னு சொல்லி கிராமத்தை மாற்றுறீங்க. நகைச்சுவையாக இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அப்போது இந்த கேள்வியை யாருமே முன்வைக்க மாட்டேன்றாங்க. அரசாங்கத்துக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், அரசு அலுவலர்கள் சொல்கிறேன், முன் வச்சிருக்கணும்ல. இது எப்படிங்க எல்லாமே அவுட்டர் ரிங்கோட போகக்கூடியது. இதை போய் எதுக்கு நம்ம மாற்றணும்? நம்ம மாற்றுறதா எதை மாற்றணும்? மாநகரத்துக்குள்ளே போகக்கூடிய தனியார் பேருந்துகளை நீங்கள் மாற்றிருக்கணும் இல்லைங்களா? அப்போ அது ஏன் மாற்றலை அப்படின்னா மிக நிச்சயமாக தெளிவாக தெரிகிறது, தனியாருக்கு எதிராக நாம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போவதில்லை. அரசு பேருந்துகள்லாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உண்டா இல்லையா? நான் ஒரு கற்பனையாகலாம் சொல்லலை, அப்படி தான் நடந்திருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இது தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு இருக்கக்கூடியதா அப்படின்னு அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. வெளிப்படையாக தெரியுதுல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அரசு பேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் அரசை நம்பி இருந்தால், அரசு போக்குவரத்தை நம்பி இருந்தால் இந்த இன்னல்களையும் நீங்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இல்லைன்னா நீங்கள் சொகுசாக இருக்குன்னா தனியார் பேருந்துகள் போயிடுங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்திகள் பார்த்துட்டீங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு போவதற்கு விமான போக்குவரத்தில் 3000 ரூபா இருந்த டிக்கெட் இப்போ 17,000 ரூபா வரைக்கும் போயிருக்கு. எப்படி இந்தளவுக்கு சோட்டப்பாச்சே? ஏன்னா மதுரைக்கு போவதற்கு போக்குவரத்தில் நீங்கள் துண்டிச்சிட்டிங்க. கிளாம்பாக்கம் போகணும். யோசிச்சு பாருங்களேன். வெளியூர் செல்கிற அந்த ரயில்கள் எழும்பூர்லேருந்து புறப்பட்டு வருகிற ரயில் அங்கே இருந்தாலும் புறப்பட்டு அங்கே தான் வருகின்றன. சென்ட்ரல்லேருந்து வெளியூருக்கு புறப்பட்டு செல்கிற ரயில்கள் அங்கேருந்து புறப்பட்டு அங்கே தான் வருகின்றன. ஆனால் பேருந்துகள் மட்டும், அதுவும் அரசு பேருந்துகள் மட்டும் இங்கே இருக்காது, கிளம்பாக்கம் போயிடணும். இதுக்கப்புறம் கேள்வியே தேவையில்லையே. தெரியல, அது மத்திய அரசு. ரயிலுங்கிறது மத்திய அரசு. அது எப்போதுமே அப்படி தான் இருக்குது. எறும்பூர்லேருந்து தான் கிளம்புது, சென்ட்ரல்லேருந்து தான் கிளம்புது. தனியார் பேருந்துகள் தனியார் வசம் இருக்கிறது. அது எப்போதும் போல் கோயம்பேடுலேருந்து, டி நகர்லேருந்து, அடையார்லேருந்து, திருவள்ளூர்லேருந்து, புரசவாக்கத்துலேருந்து கிளம்பும். அது அப்படி தான் இருக்குது. அரசு பேருந்துகள் மட்டுமே கிளாம்பாக்கத்துக்கு போகும். ஏன்னா போக்குவரத்து நெரிசல் வந்துடும். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ தூரங்க இருக்கும்? கோயம்பேடுலேருந்து மதுரை வாயில் போகிறது எவ்வளோ தூரங்க இருக்கும்? 3 கிலோமீட்டர் இருக்குமா? சரிங்களா? அதே மாதிரி பெருங்குளத்தூர்லேருந்து கிளம்பாக்கம் போகக்கூடிய இங்கே ஒரு 3 கிலோமீட்டர், அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் சாலை சரியாக செய்தாலும் உங்களால் நிர்வகிக்க முடியும் என்று சொன்னால் இது தேவையே இல்லையே. நிச்சயமாக லாபத்தில் இயங்கக்கூடிய ரயில்வே துறை அப்படியே தான் இயங்குகிறது, விமானத்துறையும் அப்படியே தான் இயங்குகிறது. ஆனால் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய போக்குவரத்து துறை மட்டும்தான் இன்னும் நஷ்டத்தில் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திட்டமிடல் மக்களுக்கு இன்னும் சுமை அதிகரித்து